யோசிச்சு பாருங்க ஐயா, எகிப்தியர் வந்து இஸ்ரேலுக்கு பக்கத்து தேசம்தான், பக்கத்து வீடு தான். யோசிச்சு பாருங்க, பக்கத்து வீட்டு ஆள் நம்மகிட்ட ஸ்நேகமாக இருக்காங்களா இல்லை விரோதிக்கிறாங்களா? அப்படியே பகை வச்சுருக்காங்களா, வன்மத்தை வச்சுருக்காங்களா, வன்கண்ணாக இருக்காங்களா, நம்ம மேலே பொறாமையாக இருக்காங்களா? மேல் வீடு கீழ் வீடு, லெஃப்ட்டு ரைட்டு பின்னாடி முன்னாடி எல்லா வீட்டையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யோசிச்சு பாருங்க ஐயா, நம்மளை விரோதிக்கிறவங்க அதிகமாயிட்டாங்களோ? ஏன் வருது? துரோகம் பண்ணதுனால வருது. அல்லேலூயா. நான் என் தேவனை மறந்தேன், அதனால தேவனை என்ன பண்ணிட்டாரு? என்னை மறந்துட்டார். அல்லேலூயா. நான் வேதத்தை மறந்துட்டேன், அதனால ஏசப்பாவை என்ன பண்ணிட்டாரு? மறந்துட்டார். என்ன பண்ணிட்டாரு? எகிப்தர்கிட்ட கொடுத்துட்டாரு. விரோதம் வந்துருச்சு, பகை வந்துருச்சு. இப்போ பெருங்கூட்டமா விரோதிங்க வராங்க. எவ்வளவு பேர்? 1 2 இல்லை, எண்ணிக்கைக்கு அடங்காத பிரச்சனை. சில நேரம் நம்ம சொல்ல, என் பிரச்சனை தலைக்கு மேல போகுது பிரதர், என் பிரச்சனை எனக்கு வெள்ளம் போல இருக்கு பிரதர், 1 2 எதை சொல்றது நான் அப்படின்னு நம்ம சொல்றோம் பாருங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, நம்ம வேதத்தை மறந்ததுனால, ஏசப்பாவை மறந்ததுனால இன்னைக்கு விரோதங்கள் நமக்கு விரோதமா எழும்புகிறது. பலவிதமான சத்துருக்கள் நமக்கு விரோதமா எழும்பி வராங்க. நல்லா கவனிங்க. ஏன் ஆண்டவர் எகிப்தியனை கொண்டு வந்தாரு? இஸ்ரேல் தேசத்து மேப்பை என்னைக்கா பார்த்துருக்கீங்களா? இஸ்ரேல் சுற்றி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நாடு இருக்கு. யோர்தான் இருக்கு, இந்த பக்கம் சிரியா இருக்கு, அந்த பக்கம் லெபனான் இருக்கு, காசா இருக்கு. அதெல்லாம் எழும்பி வரல. ஆனா யாரும் எழும்பி வர வச்சாரு? எகிப்தை எழும்பி வர வச்சாரு. எகிப்துனா என்ன தெரியுங்களா? அடிமைத்தனம். என்னது எகிப்துனா? அடிமைத்தனம். அப்போ யார் ஒருவர் கர்த்தரை விட்டு விடுறாங்களோ, யார் ஒருவர் வேதத்தை மறக்கிறாங்களோ, துரோகம் பண்றாங்களோ, அந்த பிள்ளைகளை அடிமைப்படுத்த ஒருத்தன் வருவான். அவன் தான் எகிப்து. அப்ப எகிப்துனா என்னது? அடிமைத்தனம். சீசாக், அந்த எகிப்தோட ராஜா பேர் என்ன போட்டிருக்கு? சீசாக்கு. சீசாக்குன்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? குடிக்க கொடுப்பவன். என்னது? குடிக்க கொடுப்பவன். அப்படின்னா என்னத்தை குடிக்க கொடுப்பான்? கூட வந்தது எத்தனை பேர்? லூபியர், சூக்கியர், அப்புறம் எத்தியோப்பியர். லூபியர் யாரு? லூபியருக்கு அந்த அர்த்தம் என்ன அப்படி கொடுத்துருக்குன்னா, வறட்சி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. லூபியருக்கு என்னது? வறட்சி. நாம துரோகம் செஞ்சா இந்த சீசாக்கு என்கிற அடிமை பண்ற ஆவி வந்து என்ன பண்ணும்? நமக்கு குடிக்க கொடுக்கும். என்னத்தை குடிக்க கொடுக்கும்? இந்தாடா உன் வாழ்க்கையில் இருக்க ஆசீர்வாதத்தெல்லாம் நான் பிடுங்கிட்டு உனக்கு என்ன கொடுக்க போறேன்? வறட்சியை குடிக்க கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றான். அப்போ நம்ம வீட்டில் வறட்சி இருக்கா? வறுமை இருக்கா? யோசிச்சு பாருங்க ஐயா. நம்ம சாப்பாடுக்கு திண்டாடுறோமா? அநேக காரியங்கள் நம்மக்கிட்ட குறைவுபடுதா? நம்மக்கிட்ட எப்போ இல்லை, இது இல்லை, அது இல்லை நம்ம சொல்கிறோமோ, அப்போ நம்ம வீட்டில் என்ன வந்துருச்சு? நம்மக்கிட்ட என்ன வந்துருச்சு? வறட்சி வந்துச்சு.